இந்த படத்தோட இயக்குனர் செந்தில்குமார் வந்து எங்கள் பக்கத்து ஊருன்றதுனால எனக்கு கூடுதலாக இந்த படத்து மேலே ரொம்ப அக்கறையும் ஆர்வமும் இருக்குது. சாந்தனு வந்து தமிழ் சினிமாவுக்கு நல்ல ஒரு உழைக்கிற சின்சியரான ஒரு இளம் கதாநாயகன். அதோட ஒரு டீமாக பாரதி ராஜா சார் பையன், பாண்டியராஜா சார் பையன், இவங்க எல்லாமே இருக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சினிமாவில் வந்து நாங்கள் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி ஊரில் இருக்கிறவங்களோட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப ஜாஸ்தி வந்து டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், கேமராமேன் இப்படி தான் பழகிடுவோம். இன்னமும் அது வந்து ஜென்ரேஷன் தாண்டி இன்னொரு அடுத்த தலைமுறைக்கும் அது தொடர்ந்து இருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது பார்க்கும்போது ஒரு குடும்பமாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடையில் இருக்கிற எங்களுடைய தமிழ் சினிமாவின் திரைக்கதையோட ஆசான், எங்களுக்கு எல்லாத்துக்கும் குருநாதர் சொன்ன மாதிரி உண்மையில் இன்றைக்கும் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே உட்காரணும், ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும் அப்படின்னும்போது எல்லா டிஸ்கஷன்லேயும் எல்லாரோட கதை எழுதும்போதும் பாக்யராஜ் சாரோட படங்கள் பற்றி பேசாமல், அவரோட படங்களை பற்றின பேசாமல் எதுவுமே இருக்காது. நிறைய ஆச்சரியமாக இருக்கும். நாங்களாம் வந்து இப்போது ஹிந்தியில் போய் பண்ணுறோம், வேறு மொழியில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே வந்து பாக்யராஜ் சாரோட ஆக்ரி ரஸ்தா வந்து அது பண்ண தாக்கம் வந்து இன்ன வரைக்கும் போகல. நிறைய படத்தில் சொல்லுவாங்க, ஹவுஸ்ஃபுல் போர்டை வந்து நாங்கள் வந்து நார்த்தில் வந்து ஆக்ரி ரஸ்தாவுக்கு அப்புறம் தான் வெளியிலே எடுத்து ஒவ்வொரு ஊர்லேயும் மாட்ட ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து கைதிண்டேரி தமிழ் பண்ணதை வந்து ஹிந்தியில் பண்ணியிருந்தார். அவர் பண்ண சாதனைலாம் விட இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யாரும் பண்ணலை. இந்த வாய்மை படத்தினுடைய இயக்குனருக்கு நான் ரொம்ப பாராட்டுறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக வாய்மை வெல்லுங்கிறது என்னுடைய எண்ணம். ரெண்டாவது, இந்த படத்தில் ஹீரோ சாந்தனுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லோரும் சொல்கிற மாதிரி நானும் சொல்கிறேன். நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். ரெண்டாவது வந்து இந்த படத்தில் வந்து அதாவது புலிக்கு பிறந்து பூனை மாதிரி அவர் என்னுடைய மானசீரமான நான் நேசிக்கிற ரொம்ப உயர்வாக நினைக்கிறேன் என்னுடைய சகர் பாக்யராஜ் சாருடைய சன்னு நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. நேற்று எனக்கு இன்விடேஷன் கொடுத்தா அப்போ கேட்டேன், என்னங்க என் பேரெலாம் போகல. ஐயோ நீங்கள் வரங்க, உங்களை பாக்யராஜ் சார் வர சொன்னார் அப்படியா சொன்னார். அது உண்மையாக போய் எனக்கு தெரில. உண்மைதான், உண்மைன்னு சொல்லிட்டாங்க. நான் அவருக்காகவே வந்திருக்கிறேன். ரெண்டாவது மேடம் நடிச்சிருக்காங்க. அந்த அவங்க நடித்த எல்லா படமே வெற்றி படம் தான். அந்த வரிசையில் இதுவும் வெற்றி படம் பெறது என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, கண்டிப்பாக அந்த படத்தை வந்து நீங்கள் எல்லாம் பார்த்து இந்த படத்தை வெற்றி படம் கொடுக்கணும். இந்த படத்தினுடைய ஹீரோவுக்கு அடுத்தடுத்து படம் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, மற்றும் இந்த விழா மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் என் உயிரில் மேலான 2 கண்களாக பத்திரிகை தொலைக்காட்சியும் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி, மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைத்து பிஆர்ஓருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ஏன்னா ரொம்ப நேரம் பேசக்கூடாதுங்கிறாங்க. நான் ரொம்ப பேசினா அடுத்த நாள் பேப்பரில் வந்துடும். அதனால் என்னுடைய பேச்சை சிரிக்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்கிங் அபவுட் கோர்ட் ரூம் ஃபில்ம், அபவுட் லா, அந்த மாதிரி வந்து ரொம்ப சீரியஸாக பேசுகிற ஃபில்ம்ஸ் ரொம்ப ரேர். அண்ட் ஐ திங்க் இந்த டீசர்லாம் பார்க்கும்போது இது இட் ஹேஸ் அ பர்பஸ்ன்ற மாதிரி தெரியுது. எஸ்பெஷலி இந்த டீசரில் வந்து பேரறிவாளனோட லெட்டர் வந்து இட் வாஸ் வெரி ஹார்ட் ஹிட்டிங் அண்ட் டச்சிங். அண்ட் அவங்களோட அம்மா இங்கே இருக்கிறது வந்து ஹவு ரிலவெண்ட் த ஃபில்ம் இஸ் கோயிங் டு பி அபவுட் லான்றது தெரியுது. So all the best to the director Sendil, music director and the entire team. வீட்டில் என் பையன் ஒரு நாள் என்னை அழ வச்சதில்லை. ஆனால் டைரக்டர் செந்தில் அவனை படத்தில் காமிச்சு என்னை அழ வச்சிட்டார். பயங்கர நீ எமோஷன் ஆகிட்டேன். நான் வந்து படம் பார்த்து அழுதுலாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. இப்போ படப்படன்னு ஃபீல் ஆகிடுச்சு. இதுதான் உணர்ச்சி. அந்த உணர்ச்சியை கண்டிப்பாக படத்தில் கொண்டாந்துட்டீங்க. சினிமா எவ்வளோலாம் கொடுக்குதுங்க எங்களுக்கு. உண்மையை நினச்சி பார்க்குறோம். ஏதோ கஷ்டம்லாம் புலம்பு சில நேரத்தில். இனிமேல் கஷ்டத்தையே தூக்கி போட்டுருக்கோம். என் குருநாதர் மேடையில் உட்காந்துருக்காரு. குருநாதர் பையன் கதாநாயகன், அவருடைய குருநாதர் பையன் நடிக்கிறார் மனோஜ். அவரு கூட என் பையன் நடிக்கிறாரு. இதை விட என்ன வேணும்? இதை நான் சந்தோஷமாக உட்காந்து பார்க்குறேன். சத்தியம் தியேட்டருக்கு உள்ளே வர்றதுக்கு டிக்கெட்டு காசுலாம் வெளியே நின்றுந்தேன் நான். இன்றைக்கி எங்கள் பையன் ஆடியோ ரிலீஸாக இங்கே வந்து பார்க்குறேன்னா சினிமா கொடுக்கும், எப்போ வேணால் கொடுத்துட்டே இருக்கும். ஒரு சின்ன விஷயம், இந்த யாரெல்லாம் இங்கே இருக்கிறாங்கன்னு யோசிச்சு பார்த்தா எல்லாமே மேதைகள். எங்கள் டைரக்டர் இருக்கார். எங்கள் டைரக்டர் பாரதி ராஜா சார்கிட்ட ஒர்க் பண்ணார். பாரதி ராஜா சார் அவர்கள் அவினாசி மணி வச்சு உட்காந்து ஒர்க் பண்ணார். அவினாசி மணியுடைய பேரன் தான் பிருத்திவிராஜன். அவினாசி மணி அவர்கள் கண்ணதாசன் கிட்ட உட்காந்தார். இப்போ கண்ணதாசன் பேரன் இருக்கார். இது சினிமா உழைச்சா கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கோம். இவங்க அத்தனை பேருமே இங்கே சொன்னாங்க, நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு விஷயம் சொல்கிறேன், கஷ்டப்பட்ட அனைவரும் வெற்றி பெற்றதில்லை, ஆனால் வெற்றி பெற்ற அனைவரும் கஷ்டப்பட்டார்கள். பாண்டியராஜன் சொல்லும்போது நான் முன்னால் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன்.
திடீர்னு பார்த்தா இப்போ எனக்கே ஒரு மாதிரியா அந்த பிருத்திவி அந்த சாங்கு அந்த எண்டு வரும்போது எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு. எனக்கு எப்படிங்கும்போது அப்புறம் பாண்டியராஜனுக்கு எப்படி இருக்கும். அவர் வந்து எங்கள் பக்கத்தில் உட்காண்ட்ருக்கும்போது கூட அந்த கண்ணில் இன்னும் அந்த கலக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ பிருத்திவி எல்லோரும் அது மாதிரி கவுண்டமணி சார் அவர் ரொம்ப நாள் நடிக்காமல் இருந்து ஐ எம் பேக் அப்படின்னாரு. நான் எங்கேயோ டெல்லி போகாமல் இருந்தால் கண்டிப்பாக அவரை பிடிச்சி இங்கே கொண்டு வந்துருப்பேன். மறுபடியும் ஒரு ஐ எம் பேக் சொல்லுங்கள் அப்படின்ட்டு வாங்க பண்ணின்னு பிடிச்சிட்டு வந்திருப்பேன். நான் எங்கேயோ 2 நாள் டெல்லியில் போய் அங்கே போய் சுற்றிட்டு இருந்ததுனால என்னால் நேராக போய் அவரை கூப்பிட முடியாமல் போச்சு. அவர் வந்தால் இன்னும் கொஞ்சம் கலகலப்பாக இருந்திருக்கும். அதுபோக இந்த படத்தில் வந்து நிறைய பேர் கெஸ்ட் அப்பீரியன்ஸ் மாதிரி வந்து எல்லாருமே சின்ன சின்ன கேரக்டர், ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு இம்பார்ட்டண்ட் இருக்குது. அதனால் அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். 2 வருஷம் முன்னாடி செந்தில் கதை சொல்ல வந்தார் எங்கள் வீட்டுக்கு. நான் ஆஃப்கோர்ஸ் கேட்கல, கதை யாருமே கேட்கல. ஆனால் சாந்தனு வந்து அம்மா ரொம்ப வித்தியாசமாக இருக்கு, நான் இந்த ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன். நானும் கேட்டேன், நல்லா சொல்கிறாப்புல கதை அப்படின்னாரு. யார் டைரக்டருங்கன்னா அவரே தான் அப்படின்னாரு. ஐயோ புது டைரக்டர் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்தேன். இல்லை சோனு சாந்தனு சொன்னப்பல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குமா, அவர் சொல்கிற விதத்துலேயே எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. சரி நல்லா யோசித்து பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் செந்தில் வீட்டுக்கு வந்தார். அம்மா நீங்களும் நடிக்கிறீங்க அப்படின்னாரு. என்னங்க சார் இது அப்படின்னு. இல்லை நீங்கள் நடிக்கணும் அந்த படத்தில். நான் நடிக்கிறதெல்லாம் இல்லை அப்படின்னேன். இல்லை எனக்கு தெரியாது, அந்த நீங்கள் கேட்டவையில் ஒரு சாங் பார்த்தேன், எனக்கு அது அப்படியே மைண்டில் இருக்குது, நீங்கள் தான் பண்ணணும்னு. நான் சொன்னேன், சார் யோசிச்சு பாருங்கள், அது 30 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணினது. நீங்கள் அன்றைக்கி நினைக்கிற போட்டியுமே வேறு, இன்றைக்கி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, தயவு செஞ்சு இந்த விஷ பரீட்சையில் வேண்டாம் அப்படின்னு. இல்லைம்மா நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லி தொடர்ந்து. அப்படின்னா சரி சார் அட்லீஸ்ட் எனக்கு ரோல் சொல்லுங்கண்ணே. இதோ சொல்கிறேம்மா அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் வந்துருங்கம்மா நான் சொல்கிறேன்னாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நாள் ஃபஸ்ட்டு டே வந்து நீங்கள் வெறும் அப்படி கையை வைங்க, இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் அப்படின்னாரு. அப்புறம் சரி நான் அன்றைக்கி பேக்கப் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. திருப்பி இன்னொரு நான் கூப்பிட்டாரு, சார் கொஞ்சம் என்ன ரோல் சொல்லுங்கண்ணே. இதோ சொல்கிறேம்மா அப்படின்னாரு. சத்தியமாக சொன்னால் இன்னி வரைக்கும் எனக்கு கதை தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரும்பாலும் இந்த படத்தில் நடித்தவங்க யாருக்குமே கதை தெரியாது, அவரை தவிர. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ ஒரு பாலிஷ்டாக ஒரு பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ இம்பேக்ட் கொடுக்குற சாங்கு ட்ரெய்லர் எல்லாமே இருந்தது. வாழ்த்துக்கள் செந்தில், வாழ்த்துக்கள் அவுகத். உங்கள் மியூசிக் ரொம்ப கேட்சியாக இருக்குது. இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இது வந்து என் பையனுக்கு சப்போர்ட்டாக தான் நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவங்க செந்தில் ஒவ்வொரு நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்தார் எனக்கும் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா ஒவ்வொரு நாள் நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பணமே இல்லாமல் ஷூட்டிங் கேன்சல் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு தைரியம், அவர் எடுக்கிற அவரோட கதையில் அவரோட ஸ்கிரிப்டில் அவருக்கு நம்பிக்கை. ஸோ அது எல்லாமே நாங்களும் கூட இருந்திருக்கோம். ஸோ அதனால இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையணும்னு நான் என்னோடய வாழ்த்துக்கள். பாக்யராஜ் சாரை பார்த்து தான் நாங்களாம் வந்து ஸ்கிரிப்டு, நான் ஒரு 60-70 படம் பண்ணியிருக்கேன், நிறையா ரைட்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட கதை அப்படின்னோடனே ரூம் போட்டு எல்லோரும் பேசுவாங்க, பாம்புரோவில் பல ஹோட்டலில். உடனே முந்தானை முடிச்ச போட்டுக்கோங்க, போட்டு ஃபஸ்ட்லேருந்து எப்படி கேரக்டர் இன்ட்ரடக்ஷன், எப்போ வரணும், எப்போ ட்விஸ்ட் வரணும் அப்படின்னு அது வந்து எங்களுக்கு ஒரு பைபிள் மாதிரி. அதை பார்த்து தான் வந்து இப்படி தான் படம் பண்ணோம் அப்படின்ட்டு. சார் இங்கே மட்டும் இல்லை, ஹிந்திலையும் போய் சாதித்தவர். அது மாதிரி அவங்க சார் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது சாந்தனு வந்து இப்போ ஒரு படம் பார்த்தேன், கதை திரைக்கதை வசனான பிரபுதேவா மாதிரி ஆடிட்டுருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது பார்த்த உடனே. சாந்தனு ஃபோன் பண்ணி சொன்னால் இதை நேரில் சொன்னால் தான் நல்லதுன்றதுனால சொல்கிறேன். அப்படி ஸ்டன் ஆகிட்டேன் அதை பார்த்துட்டு. அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு, பிரமாதமாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். இது வந்து எங்கள் டைரக்டர் வாய்மை செந்தில்குமார் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இது பண்ணார் இதில். ஏன்னா எத்தனை ஆர்டிஸ்ட் தெரியுமா இதில், ஒரு 10 ஆர்டிஸ்ட். அண்ணன் கவுண்டமணி அண்ணன், தியாகராஜன் சார், ஊர்வசி, இப்படி நிறையா ஆர்டிஸ்ட் அதில், ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இதில். எல்லாரையும் வச்சு ஒரே ஒரு புது இயக்குனர் ஃபஸ்ட்டு வந்து அப்படி டீல் பண்ணுறது வந்து கஷ்டம். அத்தனை பேர் ஆர்டிஸ்டையும் நான் பக்கத்துலேயே வேறு பேரலாம் 2-3 படம் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த படம் பண்ணும்போது அங்கெல்லாம் 2 கேரவன் நிற்கும், இந்த படத்தில் வந்து 8 கேரவன் நிற்கும். அவ்வளோ தூரம் இதாக பண்ணார்.
கிராண்டாக வந்து என்ன இவ்வளவு செலவு எப்படி என்ன கட்டுப்படி அப்படின்னு நான் கேட்பேன். இல்லை சார் படம் குவாலிட்டின்னு அது குவாலிட்டி ஓரியன்டாக பண்ணுறது வந்து எங்கள் டைரக்டரோட இது. அதே மாதிரி இத்தனை ஆர்டிஸ்ட்டையும் நாங்கள் எவ்வளோ டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு வந்தாலும் இவரோட ஹேண்ட்லிங் அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டையும், ஏன்னா எல்லாருமே சீனியரு, இவர் வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாரு, அவங்கள்ட்ட கேட்குற முறைகள் கேட்டு, ஆனால் அவர் ஒத்துக்கவே மாட்டார். ஒரு 11 டேக் ஆகும். அண்ணன் கவுண்டமணி என்ன டென்ஷனாக எப்பப்பா இவங்க வாக்கியா பாடலாம் போகிறாங்க அப்படின்னு. அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் அண்ணனே வந்து நான் அவரோட நிறைய படம் நினச்சிருக்கேன். இருந்தாலும் அவர்கிட்டயே வந்து வேலை வாங்குவார். அவர் ஏதோ நியூ ஃபேஸ் மாதிரி கவுண்டமணி அண்ணன் அவர்கிட்டயே வந்து வேலை வாங்குவார். அந்த மாதிரி பண்ணி அந்த செதுக்கி பண்ணியிருக்காரு இந்த படத்தை. சமுதாய நோக்கத்தோட ஒரு நான் நினச்சேன் சாந்தன் நல்ல டான்ஸ் ஆடுறா, அவரை வந்து நல்ல ஒரு டான்ஸ் பண்ணி ஒரு குத்துப்பாட்டு போட்டால் ஒர்க் அவுட் ஆகுமே அப்படின்னு செந்தில்னு. சார் இல்லை சார் அதெல்லாம் கதையை விட்டு மாறக்கூடாது சார் அப்படின்ட்டு ரொம்ப சின்சியராக அந்த கதையை எந்த கதையை எடுத்துக்கிட்டாரோ அதை வந்து ஸ்ட்ரைட்டாக அருமையாக பண்ணியிருக்காரு. இட் ஹஸ் கம் அவுட் வெரி வெல். இதில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து ரொம்ப டீசெண்டாகவும் ஒரு அழுத்தமாகவும் பண்ணியிருக்காரு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் வச்சு படம் பண்ணலான்னு தைரியமாக முடிவெடுத்தவர் வந்து செந்தில். ரொம்ப தேங்க்ஸ். வாய்மை படம் வந்து கண்டிப்பாக உங்கள் எனர்ஜிக்காவது செந்தில்கிட்ட நான் பார்த்த ஒரு விஷயம் வந்து எனர்ஜி இருந்தால், பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஜெயிச்சிடலாம். அந்த விதத்தில் பார்த்தா செந்தில் வந்து ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு ஆள். அவர்கிட்ட வந்து சார் 5 நிமிஷம் பேச வரணும்னுவார். ஆனால் நான் வந்து 5 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பேன் அவர்கிட்ட. நிறைய வேலை இருக்கும், எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சுட்டு நான் வந்து மணிக்கணக்காக பேசுவேன். பேச 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 வந்து எனக்கெல்லாம் எனர்ஜி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச ஒருத்தர் செந்தில். ரொம்ப நல்ல மனிதர். குடும்பத்தோடு சேர்த்து எனக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு 2 வருஷம் இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்தில் வந்து நம்ம சாந்தனு சார், பாக்கியராஜ் சாரோட குடும்பமே வந்து நிறைய எமோஷன்ஸை தாங்கி இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க. பாண்டியராஜன் சார் சன் எல்லா டெக்னீஷியன்ஸும் வந்து ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க இந்த படத்துக்காக. அவங்க உழைப்பு அத்தனைக்கும் பலனை நானும் சேர்ந்து காத்துட்ருக்கேன். இந்த படம் கண்டிப்பாக ரொம்ப பெரிய வெற்றி பெறும். ஏன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு புலன் விசாரணை பார்க்கக்கூடிய ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது. இன்றைக்கி வந்து கோர்ட்டு சீன் டைலாக் அப்படின்றத பேஸ் பண்ண சப்ஜெக்ட் ரீசெண்டாக எதுவும் வரல. கண்டிப்பாக இந்த படம் பெரிய ஹிட் அமையும். நான் இந்த மரண தண்டனை குறித்து ஏறாத படி இல்லை, எல்லாம் உதவி செய்ய மாட்டாங்களான்னு ஏங்கி தெரிஞ்சிருக்கேன். ஏனோ இந்த திரை உலகம் என் பக்கம் திரும்பவே இல்லை. அதில் எனக்கு கொஞ்சம் வருத்தம் உண்டு. இதில் ஒரு சில நடிகர்கள் விதிவிலக்கா என் பக்கம் நின்னாங்க. இன்றைக்கி செந்தில் கூப்பிட்ட உடனே எனக்கு ஒரு சில தயக்கம் இருந்தது. இந்த 24 ஆண்டு பொறுத்து கூட ஒதுக்கப்படுறவங்களா நாங்கள் இருப்போமோ அப்படின்ற ஒரு சின்ன எண்ணம் இருந்தது என் மனசுக்குள்ள. ஆனாலும் அதெல்லாம் தூக்கி தூரம் வச்சுட்டு பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாமேன்றதுனால தான் இன்றைக்கி நான் வந்தேன். ஆனால் என் மகனோட கடிதத்தை முதல்ல காட்டினாங்க. அது நிஜம்தான். பட்ட அறிவு ஊடகங்களும் நீதித்துறையும் காவல்துறையும் எல்லாமே எங்களை இருட்டடிப்பு செய்தது ஒரு காலத்தில். ஆனால் இப்போ ஊடகவியலாளர்களை நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஒரு சின்ன செய்தினா கூட உடனே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. எங்களுக்கு எவ்வளோ பெரிய மாறுதல் வந்ததுன்னா அதுவும் ஒரு காரணம். இந்த படம் உடல் தொங்குது ஒரு கயிறில். உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்ததுன்னு தெரில. ஆனால் நான் ஒரு தாயாக அதை நினச்சி பார்க்குறேன். நான் ஒவ்வொரு வினாடியும் துடிச்சு அடங்கி இருக்கேன். 2 ஆண்டாக தான் நான் நிம்மதியாக இருக்கேன். ஒரு மாநில அரசு விடுதலைன்னு அறிவிக்குது. வாக்குமூலம் வாங்கின அதிகாரி நிரபராதின்னு வெளிப்படையாக சொல்கிறாரு. தீர்ப்பு சொன்ன நீதிபதிகளில் ஒருத்தர் இவங்களை விடுதலை செய்யணும்னு சொல்கிறாரு. எல்லாருமே என் பையனை நிரபராதி, இந்த கொலைக்கும் அவனுக்கு தொடர்பில்லைன்னு சொன்ன பின்னாடியும் சிறை வாழ்க்கை அவனுக்கு இருக்குது. சட்டம் 51 பேரை காப்பாற்றுறதுக்கு 49 பேரை பலியிடுவீங்களான்னு ஒரு வசனம் வருது. அந்த 51 பேர் யாருன்றது தான் முக்கியம். அவங்கெல்லாம் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க.
இந்த 49 பேர் குருவி காக்கை போல் சொல்கிறவங்கெல்லாம் வந்து சாமானிய மக்கள். இன்றைக்கி சட்டமும் நீதியும் அப்படி தான் இருக்குது. அதோடு தான் நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். ஒரு சமுதாய நோக்கோடு வித்தியாசமாக படம் பண்ணியிருக்கும் செந்திலை பற்றி எல்லாரும் பேசுனாங்க. இல்லாதவனுக்கு இது போல் ஒரு கருத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுன்ற எண்ணம் வந்திருக்கு. அதனால் ஊடகவியலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நான் கேட்டுக்கிறது என்னென்னா, இதை ஒரு சாதாரண சினிமாவாக நினைக்காதீங்க. ஒரு சமுதாய மாற்றத்துக்கான நம்ம இரக்கத்தோடவும் தலை நிமிர்ந்து கௌரவமாகவும் வாழக்கூடிய, எல்லாரும் எதிர்த்து இன்றைக்கி காணாமல் போகிற நிலையில் இருக்கிற ஒரு மரண தண்டனை குறித்த இந்த படத்தை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். முதல்ல நான் ஏன் இந்த கதையை செலக்ட் பண்ணேன் அப்படின்னு கண்டிப்பாக யாரும் கேட்பீங்க. இந்த படத்தில் ஒரு டயலாக் இருக்குது. ஒருத்தர் கேட்பார் என்கிட்ட, நீ சொல்கிறது உண்மையான எந்த அளவுக்கு நீ நம்புறேன்னு. சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் பயப்படுறேன் அப்படின்னு. உண்மையிலேயே இந்த கதை கேட்டப்போ எனக்கு வந்து இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுதான் முதல் காரணம் இந்த கேரக்டர் எடுத்தது. ஏன்னா அவ்வளோ ஒரு வெயிட்டேஜ் உள்ள ஒரு ரோல் அண்ட் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ரோல். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரொம்ப மெச்சூர்டாக இருக்கணும். ஸோ அது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கு பண்ணிக்கிட்டேன். அண்ட் கவுண்டமணி சார் பற்றி ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னா, ஐ பீன் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஹிம். அவர் லெஜெண்ட். அவரை பற்றி ஐ மீன் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் அவர் எப்படின்னா இன்றைக்கும் வந்து 7 மணிக்கு டைரக்டர் வந்து கால் ஷீட் சொல்லியிருந்தாருன்னா 6:45 முதல் ஆளாக யூனிட்டுக்கு முன்னாடி அவர் தான் வந்து நிற்பார். 6:45 வந்து நின்றுட்டு மேக்கப் மேனுக்கு ஃபோன் பண்ணி, சீக்கிரம் வாங்க நான் மேக்கப் போடணும்னு சொல்லிவிட்டு மேக்கப் மேனை சீக்கிரம் வர வச்சு 7 மணிக்கு வந்து வித் மேக்கப் ரெடியாக இருந்துட்டு, எங்கப்பா என்னை இன்னும் வேலைக்கு கூப்பிடல, ஏன்ப்பா இன்னும் ஷார்ட் வைக்கல, எனக்கு சீக்கிரம் கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் வந்து அதே எனர்ஜி, அதே எந்தூசியாசம், அந்த வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம், அந்த டெடிக்கேஷன், அது நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. அண்ட் இன்றைக்கும் அந்த ஒரு ஷார்ட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் நானும் பிருத்வியும் உட்காந்துட்டு இருந்தோம். ஷார்ட்டை முடிச்சுட்டு என்கிட்டயும் பிருத்விக்கிட்டேயும் வந்துட்டு, எப்பா நான் கரெக்டாக பண்ணேன்னா, இல்லை அந்த ரியாக்ஷன்லாம் கரெக்டாக வந்துச்சா, இல்லை நான் தான் பெட்டராக பண்ணேன்னா சொல்லுங்கள், நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஐ மீன் எங்ககிட்ட அவர் கேட்கணுங்கிறது அவசியமே இல்லை. பட் அந்தளவுக்கு தேர் ஆல் வெரி டவுன் டு அர்த். ஸோ எங்கள் எல்லாருக்குமே வந்து நாங்கள் ஆஸ் யங்ஸ்டர்ஸ் அந்த படம் பண்ணுறப்போ எங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் இல்லை, 2 வருஷம் தாண்டி ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வாட்டி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, டே எப்போ தாண்டா அந்த படம் ரிலீஸ் ஆகுது சொல்லிகிட்டே இருப்பாங்க. நானும் ஒரு பொய்யா சொல்லிகிட்டு இருப்பேன், டிஐ போயிட்டுருக்கு, இது போயிட்டுருக்குன்னு. பட் உண்மை சொல்லணும்னா எங்ககிட்ட ஒரு சில நேரங்கள் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் வரும், திடீர்னு ஷூட்டிங் நின்று போகும். ஸோ நான் ஏன் சொல்ல வரேன்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படம் எடுத்திருக்கோம். நிச்சயம் எல்லோரும் வந்து தேட்டரில் பாருங்கள். ஜாலியாக பேசணும், எல்லோரும் சிரிக்கணும் அப்படின்றது ஒரு வே. ஆனால் எனக்கு இன்றைக்கி ரொம்ப இமோஷ்னலாக இருக்கேன். நான் நிஜமாவே கண்ணில் தண்ணி வருது. ஐம் ஸோ ஹாப்பி சார். 2003, 2004 என்னுடைய ஸ்ட்ரகிளிங் டேஸில் செந்தில் தான் என் கூட இருந்தான். கண்ட நாள் முதலுக்கு, ஐ மீன் இங்கே சொல்லலைன்னா நான் வேற எங்கே சொல்லுவேன், கண்ட நாள் முதலுக்கு பெரிய 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 ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி செந்தில் குந்தார்.